உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். இது ரவை நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, இஞ்சி ஒரு சிறு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 8 வச்சுருக்கேன். கடலை பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் உப்பு. இதெல்லாம் சேர்த்து எப்படி நம்ம உப்புமா செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ரவை 1 கப்பு எடுத்துருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு நல்லா முதல்ல வறுத்து எடுக்கணும். ஏற்கனவே ரோஸ்டட் ரவை தான் அது. ஆனால் அதை நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கணும். திருப்பியும் அதே கடாயில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய்